This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாருங்க, இந்த கோதுமை வச்சு எப்படி சப்பாத்தி போடுறதுன்னு வாங்க சொல்லி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தப்பு தப்பா பேசுற. எப்படி தோசை சுடலான்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, மாவு பாருங்க கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்க, நல்லா கரைச்சி நல்லா நெகுன்னு கரைச்சி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவு நல்லா கொல இருக்கு. ஏன்னா இது பசை மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லது. சரிங்களா? நாங்களும் வாரத்தில் 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்ணும். மீடியமாக தான் தண்ணி ஊற்றணும், அதிகம் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். லைட்டாக வேகமாக வைக்கக்கூடாது, மெதுவாக வைக்கணும். ஏன்னா வேகம் வச்சு தீஞ்சு போயிடும். சரிங்களா? அது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய், ஒரிஜினல் கல்லெண்ணெய், எஸ்பிஓ கம்பெனிலேருந்து வாங்கின கல்லெண்ணெய் நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாங்க, பாருங்கள் கரெக்டாக மீடியமாக தான் இருக்கணும். ஆமாங்க, மீடியமாக போனால் தான் அதிகம் அனலும் கம்மியாக இருக்கணும், தோசை மீடியமாக இருக்கும். இது வாரத்தில் 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த ப்ரெஷரு, சர்க்கரை, இந்த பிரச்சனை நமக்கு அதிகம் வராதுங்க. நல்லா வேக விடணும். நல்லா மேலே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கோதுமை மாவுங்கிறது அது எஸ்பிஓ கம்பெனியில் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கின மாவுங்க. இது எங்கள்கிட்ட ரெகுலராக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு கம்பெனின்றது. அந்த கம்பெனி சிறப்பாக இன்றைக்கி செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் அதில் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். கோதுமை மாவு நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றினால கரெக்டாக வந்துருச்சிங்களா? பார்த்தீங்களா? நல்லா கோதுமை மாவு, நல்லா தோசை கரெக்டாக வந்துருச்சுங்களா? இது நல்லா இப்போ பாருங்கள், தீயில பாரு, தீயாத மாதிரி இருக்குது, அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது கோதுமை மாவு மட்டும்தான் இப்படி பஞ்சு மாதிரி வரும். நம்ம அரிசி மாவில் போட்டோன்னா அப்படி வரன்னு இருக்கும். இது அப்படி நெகுன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா இருக்கணும். பாருங்கள், இதில் எஸ்பிஓ கம்பெனியில் வாங்கின பவுட்ரு தான் நாங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா தீயாத அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் நல்லா பதமாக இருந்துச்சு, கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. தினமாக அவசரத்துக்கு நம்ம கோதுமை கரைச்சி மலன்னு ஸ்கூல் டைமுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், 2 மாவு கரைச்சி மலன்னு நம்ம இதை நம்மளை தோசை மாதிரி ஊற்றி போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு 2 எடுத்துகிட்டு போகலாம், பிள்ளைங்களுக்கு 2 கொடுக்கலாம். சீக்கிரமான வேலை. இந்த அரிசி ஆட்டணும், இது பண்ணணும், இது அப்படிலாம் கிடையாது, மாவாகவே இருக்குது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இது நைட்டில் சாப்பிடக்கூடாது. அதிகம் சப்பாத்தி மட்டும்தான் நைட்டில் சாப்பிட்ணும். ஏன்னா எண்ணெயாக இருக்குது இல்லையா? அதனால் அதை சொல்கிறேன். சரிங்க, பாருங்கள், இப்போ எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு சட்னி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், குழம்பு போட்டுக்கலாம், சட்னி சேர்த்திக்கலாம். பாருங்கள், சாம்பார் நாங்கள் வச்சுருக்கோம். லைட்டாக சாம்பார் ஊற்றிருக்கோம். நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.